ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா சேனல். இன்றைக்கி நம்ம சீரக சம்பாவில் எக் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, பச்சை மிளகா, அதோட சீரக சம்பா ரைஸ். குக்கர் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சதுனால எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். நீங்கள் திக்காக அரைச்சிட்டிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டாலே போதும். புதினா, மல்லி இலை இருந்தால் போட்டுக்கோங்க. எங்கள்கிட்ட இல்லாதனால நாங்கள் சேர்க்கல. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளியும் போட்டு சேர்த்து வதக்குங்க. வதக்கிட்டு இது ஏலக்காய், பட்டை, கிராம்பு ஆல்ரெடி நாங்கள் முணுக்கி வச்சுருந்தோம். நம்ம அரைக்கக்கூடாது, முணுக்குனது தான். இதுக்கு தேவையான அளவு ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு பட்டை, அதுக்கப்புறம் பட்டைக்கு அப்புறம் கிராம்பு 2 போட்டுக்கோங்க. இது கரம் மசாலா கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன், பிரியாணி பவுட்ரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கிளறிக்குவோங்க. உப்பு போட்டுக்கோங்க. அதை நான் வீடியோவில் காமிக்கல. தேவையான உப்பு. அதோட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். காரம் சேர்க்குறவங்க இன்னும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். சீரக சம்பா ரைஸ் நீங்கள் நம்ம அரிசி அளப்போல் மெஷர்மெண்ட்க்கு அப்புறம் அதில் எடுத்துக்கோங்க. நான் அதில் ஒரு அளவுக்கு எடுத்தேன். இதுதான் எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு செம்பு தண்ணி. அந்த கரம் மசாலாலாம் நான் போட்டது எல்லாத்தையும் காமிச்சேன். நல்லா கொதிக்கவும் அரிசியை போட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சிடணும். கொதிச்சுட்டு நம்ம அரிசி சீரக சம்பா ரைஸை ஊற வைக்கக்கூடாது. வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு நல்லா கிண்டி விடுங்க. தேவையான அளவு உப்புலாம் போட்டுட்டு நல்லா கிளறி கிண்டி விட்டு தண்ணி போகிற அளவுக்கு நார்மலாக கட்டியான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டை, வேக வச்ச முட்டையை எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி 2 விசில் வச்சுருங்க. முட்டை நம்ம வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி கீறிக்கோங்க. இது கொஞ்சம் நம்ம தனியாக பண்ணணும். இந்த மாதிரி எல்லா முட்டையும் கீறி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கறிக்கிறாமல் இப்படி பரட்டிக்கோங்க. நல்லா பரட்டிட்டு ஓரளவுக்கு இதான அப்புறம் அந்த முட்டையை போட்டுக்கோங்க. முட்டையை போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2-3 பரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வேக வச்ச சாப்பாடு குக்கர்லேருந்து 2 விசில் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக வந்திருக்கு பாருங்கள். அதில் நம்ம முட்டையை உள்ளே போட்டு பரட்டி முட்டை உடையாத அளவுக்கு சாப்பாடு மேலே வரணும். மேலே வச்சு நல்லா அமுக்கிட்டு திரும்ப குக்கரை மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். எக் பிரியாணி, சிம்பிளான எக் பிரியாணி ரெடி. அதுக்கு சைடிஷ் கத்திரிக்காய், வெங்காயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்போ